தளபதியின் 69வது திரைப்படத்தின் அறிவிப்பை KVN தயாரிப்பு நிறுவனம் வெளியிட உள்ள நிலையில் விஜயின் ரசிகர்கள் தாங்கள் ரசித்த நாயகன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு செல்வதற்கான தனது இறுதிப்படமாக அமைய உள்ளதனால் தங்களது உணர்வுகளை தற்போதே வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர். ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்று தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தொடங்கிய நேரத்தில் விஜய் அரசியலில் குதிப்பதற்கான காரணம் சினிமாவில் இருந்து விலகுவதால் ஏற்பட போகும் தாக்கங்களை சுருக்கமாக பார்ப்போம். இது சினிமா காதலனின் சினிமா பார்வை. இதெல்லாம் ஒரு முகமா என்று கேட்ட பத்திரிகை நிறுவனமே நாளைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வழங்கியது என்ற வசனம் எல்லோராலும் பொதுவாக கூறப்பட்டாலும் பெஸ்ட் மோட்டிவேஷன் லைஃப் ஆக இது அமைகின்றது. ஆரம்பத்தில் காதல் நாயனாக வந்து நகைச்சுவை, நடனம், ஃபைட் என்று அசத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிகர்களை கொண்டுள்ள விஜய் இந்திய சினிமா சந்தையில் வரி கட்டும் நட்சத்திரங்களில் ஷாருக் கானுக்கு பின்னர் இரண்டாவதாகவும் வணிக சினிமாவில் முதன்மையாக இருக்கும் போதே அதனை விடுத்து அரசியலுக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன? திமுக ஆதரவாளரான S.A. சந்திரசேகர் தனது அரசியல் ஆசையினை விஜயின் மீது திணித்து வளர்த்து வந்தார். 2009ஆம் ஆண்டு ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி கொடியினையும் அறிமுகம் செய்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜயின் 50வது திரைப்படமான சுறா படமும் சரியாக இல்லாத காரணத்தால் ரசிகர்கள் மத்தியில் சிறப்பாக சென்றடையவில்லை. சுறா படம் தோல்வியை தழுவியிருந்தாலும் சுறா என்ற டைட்டிலுக்கு லீடர் என்ற டக்லைன் திமுக கட்சியை வெளிப்படைய செய்தது. விஜய் நோக்கிய அரசியல் பார்வைக்கும் அதுதான் வழிவகுத்தது. எப்போதும் வாரிசு அரசியலை விரும்பிக் கொண்டிருக்கும் திமுக தனக்கு எதிர்ப்பு அரசியலில் மேற்கொண்ட விஜயகாந்தினை சமூக ஊடகங்களை கொண்டு கேலி கிண்டல்கள் மூலம் சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை பதிவு செய்து கோமாளியாக்கினர். அதே பாணியை அஜித் ரசிகர்கள் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு விஜய்க்கும் ட்ரோல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் விஜயின் திரைப்படங்களுக்கு கடும் நெருக்கடி தோன்றியது. குறிப்பாக நன்றாக வெற்றியடைய வேண்டிய காவலன் திரைப்படத்துக்கு கூட தியேட்டர்கள் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார். இதனால் வெளிப்பட்ட SAC 2011 தேர்தலில் அதிமுக பக்கம் தாவினார். அந்த தேர்தலில் அதிமுக வெற்றியடைய ஜெயலலிதாவின் உதவிக்கு அணில் போன்று உதவி செய்தேன் என்ற வசனம் தான் இப்போதும் அணில் என ட்ரோல் செய்யப்பட காரணமாக அமைந்தது. அதிமுகவுக்காக அணிலாக மாறிய விஜய் தலைவா படத்தில் டைம் டு லீட் என்ற ஒரு டக்லைனை போட்டிருந்தார். அதன் காரணமாக விஜய் படம் தமிழ்நாட்டில் வெளியாகாது உலகம் முழுவதும் வெளியானதும் தயாரிப்பாளர் ஹார்ட் அட்டாக் வந்ததும் எல்லோரும் அறிந்தது. இந்த லீடர் என்ற டக்லைன் தான் அதிமுக விஜய் மீது கோபம் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. இதன் பின்னர் சினிமாவில் வரும் ஆபத்துகளுக்கு தனது தந்தையின் அரசியல் ஆசை காரணமாக அமைகின்றது என எடுத்துக்கொண்ட விஜய் தந்தையிடமிருந்து விலக ஆரம்பிக்கின்றார். அதன் பின்னர் தனது பாதையை தானே தீர்மானிக்கும் நிலையினை எடுத்துக் கொள்கின்றார். விஜய் மற்றும் விஜயின் தந்தைக்கான பிரிவு ஆரம்பிக்கின்றது. அதன் பின்னர் நோமலாக சென்று கொண்டிருந்த விஜயின் சினிமாவில் வந்தவர் பிஸி ஆனந்த். விஜய் மக்கள் இயக்க அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்ட பிஸி ஆனந்த் SAC போன்ற அரசியல் ஆசையை விஜய்க்கு ஏற்படுத்துகின்றார். ஆனால் மிக நுணுக்கமாக அந்த ஆசையை ஏற்படுத்தியதன் காரணமாக விஜயும் அரசியல் எனும் வலையில் வீழ்கின்றார். எப்படி விஜய் தனக்கு அரசியல் பிடிக்காத காரணத்தினால் தனது தந்தையை விட்டு பிரிகின்றாரோ அதே கால சக்கரத்தில் மீண்டும் விஜய் அரசியலில் நுழைவது தனது மகனுக்கு பிடிக்காத காரணத்தினால் குடும்பமும் விஜயிடமிருந்து விலகிச் செல்கின்றது. இதனை எல்லாம் விட தளபதி 69 திரைப்படத்துடன் தனது சினிமா வாழ்வை அரசியலுக்காக முடித்துக் கொள்வதற்காக எண்ணியுள்ள விஜயின் முடிவு சரியானதா? விஜயை கொண்டாடும் ரசிகர்கள் எதற்காக கொண்டாடுகின்றனர் என்ற பேசிக் தெரிந்திருக்க வேண்டும். விஜயை மக்கள் கொண்டாடுவது சினிமாவினால் தான். சச்சின் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஆதரித்த ரசிகர்கள் அதன் பின்னர் எல்லாம் டோனி என்றனர், அதன் பின்னர் விராட் கோலி என்றனர். மக்களும் முன்னே சாதனைகளை மறைந்து தற்போது யார் இருக்கிறார்கள் என கொண்டாட ஆரம்பித்து விடுவர். இது இயற்கையின் நியதி. விஜய் சினிமாவில் பிரகாசித்தது போல அரசியலில் பிரகாசிக்க வேண்டுமெனில் இந்த சினிமா விஜய்க்கு அவசியம். சினிமாவில் வெற்றி பெற்ற விஜய் அரசியலில் வெல்வாரா என்பதனை 2026ஆம் ஆண்டு தேர்தல் பதிலளிக்கும்.